வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தேங்காய் சட்னி அரைக்க போகிறோம். நார்மலாக இருக்கிறத விட இது நல்ல டேஸ்ட்டாகவும் காரமாகவும் இருக்கும். இது வந்து எங்கள் அம்மாச்சியோட ஸ்பெஷல். அதுக்கு தேவையான பொருள் வந்து சின்ன வெங்காயம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் போட்டோம்னா தேங்காயோடு சேர்க்கும்போது இனிக்கும், அதனால் வேண்டாம். சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய். இது வந்து கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாயை வந்து முழுசாக போட்டோம்னா மூஞ்சியில் வந்து தெரிச்சிடும். பிகினர்ஸுக்கு தெரியாதுல்ல, சமைக்கிறவங்களுக்கு. அதனால் இப்படி ரெண்டாக கட் பண்ணி போட்டு வதக்கினோம்னா முகத்தில் தெரிக்காது. தேங்காய் வந்து 2 மூடி திருவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ பாத்திரத்தில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கிடுவோம். சின்ன வெங்காயம் வந்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்போ பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கணும். தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு, நல்லா வதங்கணும். அடுத்து பச்சை மிளகாய், நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயை ரொம்ப வதங்க விடக்கூடாது. லைட்டாக அந்த பச்சை வாடை வேணும், அப்போ தான் அந்த சட்னி நல்லாயிருக்கும். லைட்டாக வதங்கினா போதும். ரொம்ப வதங்கி, அதாவது இதில் வந்து பச்சை மிளகாய் நல்லா வெந்துருச்சுன்னா தோலெல்லாம் வந்து ரொம்ப உரிகிற மாதிரி ஆயிடும். அந்த அளவுக்கு இது வதங்கக்கூடாது. லைட்டாக பச்சை வாசம் அடிக்கணும். இப்போ வதங்கிடுச்சு. இதில் தேங்காய் போட்டுடலாம். தேங்காயும் ரொம்ப வதங்க வேண்டாம், சும்மா போட்டு லைட்டாக 2 கிண்டு போட்டால் போதும். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். மேக்ஸிமம் முழுக்கடலை போட்டிங்கன்னா குழம்புக்கு இன்னமும் நல்லது. இது வதங்க வேண்டாம், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பலாம் வதங்கணும்னு தேவையில்லை. இது ஆறுனதும் அரைச்சி தாளிச்சிட்டு வந்துடலாம். இப்போ வதக்கின தேங்காய் எல்லாத்தையும் வச்சு அரைச்சிட்டு வந்துட்டோம். தேவையான உப்பை போட்டு அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து தாளித்து விடலாம். எண்ணெய் ஊற்றினா போதும், ஏன்னா ஏற்கனவே நம்ம எண்ணெய் ஊற்றி தான் தாளிச்சிருக்கோம். லைட்டாக உளுந்த பருப்பு கொஞ்சம் வெடிக்கட்டும். லேசாக செவந்ததுக்கப்புறம் கடுகு போட்டு கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ தாளிச்சதை சட்னியோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல காரமான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு நிஜமாவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.